சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். கோழைதான் பாவம் செய்கிறான், தைரியசாலி ஒருபோதும் பாவம் செய்வதில்லை. மனதால் கூட அவன் பாவத்தை நினைப்பதில்லை. சுயநலமே ஒழுக்கக்கேடு, சுயநலமின்மையே நல்லொழுக்கம். இதுதான் ஒழுக்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே இலக்கணமாகும். நெடுங்காலமாக இந்தியாவில் மதம் தேக்க நிலையில் உள்ளது. அதை செயல்நிலைக்கு கொண்டு வருவதே நாம் செய்ய வேண்டியது. நமது முதல் வேலை அத்வைத நெறியை அனைவருக்கும் பரப்புங்கள். அதன் மூலம் தற்கால விஞ்ஞானத்தின் எதிர்ப்புகளை தாங்கும் சக்தியை நம் மதம் பெறும். இந்தியாவில் இந்துக்கள் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே போனால் நாளடைவில் அற்புதமான கருத்துக்களை சுமந்து நிற்கும் இந்து மதமும் அழிந்துவிடும். ஆகவே எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள். வேதத்தின் மீது அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்தான் வேதம் படிக்க வேண்டும் என்று எந்த வேதத்திலும் இல்லை. நாம் இனத்தால், மொழியால், ஜாதியால் பிளவுபட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மையெல்லாம் ஒன்றிணைப்பது நமது மதமாகும். அதுதான் நமது பொதுவான அடைத்தளம். நீ கடவுளை கண்டிருக்கிறாயா? நீ ஆன்மாவை கண்டிருக்கிறாயா? இல்லையென்றால் இறைவனின் திருநாமத்தை பிரச்சாரம் செய்ய உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமது சொந்த ஆன்மாவை நாம் அறியும் வரை நமக்கு முக்தியே கிடையாது. ஒருவன் தன்னிடம், தன் ஆன்மாவிடம் நம்பிக்கை இழக்கிறான் என்றால் கடவுளிடம் நம்பிக்கை இழக்கிறான் என்றே பொருள். உனது ஆன்மாவே கடவுள். மேலை நாகரிகங்கள் அஸ்திவாரம் வரை ஆட்டம் கண்டுவிட்டது. விரைவிலேயே இந்த நாகரிகங்கள் மறைந்துவிடப் போகின்றன. பொறுமையாக காத்திருங்கள். எதிர்காலம் நம்முடையதுதான். தன்னை தேடும்படியும் உணரும்படியும் உங்களை தூண்டுவது உங்களுக்கு உள்ளே இருக்கும் கடவுள்தான். கோவில்களிலும், சர்ச்சுகளிலும், மண்ணிலும், விண்ணிலும், மற்ற எல்லா இடங்களிலும் பலகாலமாக கடவுளை தேடிவிட்டு ஆரம்பித்த இடத்திற்கே, அதாவது உங்கள் ஆன்மாவிற்கே கடைசியில் வந்து சேர்கிறீர்கள். இந்த ஆன்மாவைத்தான் நீங்கள் உலகமெல்லாம் தேடினீர்கள். இந்த ஆன்மாவை உணர்வதற்காகத்தான் கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் அழுதீர்கள், பிரார்த்தனை செய்தீர்கள். இந்த ஆன்மாவைத்தான் மேகங்களுக்கு மேல் மறைந்திருக்கும் மர்மங்களுக்கெல்லாம் மர்மம் என்று நினைத்தீர்கள். இந்த ஆன்மா உங்கள் உயிருக்கு உயிராக அருகிலுள்ள அனைத்திலும் மிக அருகில் இருக்கிறது.